வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வர வீடியோஸ் பார்ப்பீங்க நம்புகிறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஜோதிட கருத்துக்கள் அறிவியல் சார்ந்த விதமாக எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவருமாறு பார்த்துட்ருக்கோம். கும்பராசிக்கு 2024 செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களை அடையும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2024 கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடி ஜென்மசனி போயிட்டு இருக்கிறது எல்லாம் தெரியும். அது குறிப்பாக புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் நல்லாவே பாதிப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பாக ஒரு ஒளி இல்லாத டைமில் ஒரு அமாவாசை கரிகளையோ ஒரு சனி பார்வையோ ராகுவோட சேர்க்கையோ அது மாதிரி இருக்கும்போது இன்னுமே பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் ஒரு ஜோதிட கருத்துங்க, வேத ஜோதிடத்தோட அடிப்படை. அந்த அடிப்படையில் சதய நட்சத்திரம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறாங்க. இப்போ புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வெளியில் வந்துட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் சனியே ராசியில் இருக்கிறார். குரு 4ஆம் இடத்துலேருந்து தொழில் வேலை விஷயத்தில் ஒரு போராட்டத்தையும் எதாக இருந்தாலும் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு அமைப்பும் ஹோப்பும் கொடுத்து நம்ம செய்ய வைக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு இருந்து பண விஷயங்கள், தன விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், வாக்கு விஷயத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்குறார். வாக்கையை காப்பாற்ற முடியாத அளவுக்கு கொடுக்குறார். குடும்பத்திலேயும் ஒரு சுபிக்ஷம் இல்லாமல் பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலையும் ஒரு பெரிய இது இல்லாமல் ஏமாற்றத்தை கொடுத்துட்ருக்கிறார். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருந்தாலும் கொஞ்சம் அவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பில் இல்லை. ஸோ ஆண்டு கிரகமாகிய 4 கிரகமும் ஒரு சுமாரான ஒரு பலன் தான் இருக்குது. மாத கிரகங்கள் ஆகிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் நீடித்த 5ஆம் இடத்துலேயே இருக்கிறார். ஒரு பாவகிரகம் 5ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. 10ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து ஒரு மாதிரியான சில தொழில் விஷயத்தில் ஒரு முன்னேற்றத்தையும் இதையும் கொடுக்க நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறாரு ஒழிய ஒரு பெரிய அமைப்பு இல்லை. குழந்தைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். உடல்நிலை கோளாறுகள் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. சூட்டு மூலமாக சில டைஜஷன் இஷ்யூஸ்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அது ஒரு மாதிரியான என்ன சொல்லலாம், கணவர் மனைவி இடையே இருக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கேதுவோட சேரார். பட் இருந்தாலும் குருவின் பார்க்கறதுனால பெரிய சங்கடங்கள் வராது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஜென்மசனியில் அதுவும் சேர்ந்து ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் இது வரைக்கும் மறைந்திருந்து நீச்சமாக இருந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல மாதத்தின் இறுதியில் வர்றது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ ஓரளவுக்கு அப்பா விஷயங்கள், ஒரு சுப முதலீடு, ஒரு சில நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வசதிப்படுத்திக்கக்கூடிய விஷயம், காதல் அது மாதிரி விஷயங்கள், பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மனம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் லாஸ்ட் 2 வீக்ஸ் என்று சொல்லப்படுகிற செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து ஆகக்கூடிய சுக்கிரன் பயிற்சி 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு ஆட்சி பலம் பெறுவது நல்ல ஒரு அமைப்பு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் மூமெண்ட்டில் ஃபார்வர்டாக போகக்கூடாது. ஏன்னா சூரியனோட பயிற்சியும் ஓரளவுக்கு தப்பு இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரனின் பயிற்சியும் நல்ல பயிற்சியாக இருக்குது. புதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்துக்கு நட்பு வீட்டில் பெரும்பாலான நாட்கள் செப்டம்பர் மாதம் இருக்கிறார். அதுவும் பார்ட்னர்ஸ் மூலமாக, கஸ்டமர்ஸ் மூலமாக, கிளைண்ட்ஸ் மூலமாக நல்ல ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக ஓரளவுக்கு போகுது. படிக்கிற மாணவர்களும் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக படிக்கிறாங்க. ஜென்மசனியில் தாக்கத்தில் ஒரு மாதிரி டயர்டாகவும் டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு அவங்க படிக்கிறாங்க. ஓரளவுக்கு ஓரளவுக்கு மேலே வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு
ஜென்மசனியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக கும்பராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் இருக்கிறது. மாத கிரகத்தின் பயிற்சிகளை ஓரளவுக்கு சுமாரான நல்ல பயிற்சிகளாக இருக்கிறதுனால, குருவும் நீடித்து 4ஆம் இடத்துலேருந்து 12ஆம் வீட்டுக்கு கொடுக்கறதுனால என்னதான் செலவானாலும் ஏதோ ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிற அளவுக்கு இருக்குது. இடம் சார்ந்த விஷயம், அம்மா சார்ந்த விஷயத்து மூலம் சில அனுகூலங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நீடித்திருக்குதுங்க. ஸோ பரவாயில்ல, செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு இந்த ஜென்மசனியை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பாதுகாக்கக்கூடிய, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு மாத கிரகத்தின் பயிற்சிகள் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்திகள் போது வச்சு தான் நம்ம துல்லியமான பலன் எடுக்க முடியும். இது இந்த தசாபுத்திகள் சிறப்பான தசாபுத்திகள் போகும்பொழுது ஜென்மசனி இது மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பு குறைஞ்சு ஓரளவுக்கு நல்ல வரக்கூடிய அமைப்பும், தசாபுக்திகளும் சிறப்பு இல்லைங்கிறப்போ கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம கும்பராசி வச்சு செப்டம்பர் 2024 தெரிய வேண்டியது. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.